ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெளியில் வந்த காவேரி எப்படியோ குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோனை வைக்க, இதை பார்த்து இன்னொரு பக்கம் ராகினியும் பசுபத்தியும் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இவ வந்த வேகத்தை பார்த்தா என்னோ விஜய் எதுவும் வெளியில் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ என்னன்னா அழுதுகிட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, என்னம்மா இது சாதாரணமான கேஸ் நினச்சிக்கிட்டேயா? அப்படிலாம் ஒன்றும் விஜயை லேசாலாம் வெளியில் விட்டுற மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறத கேட்ட ராகினியும், அப்படியாப்பா? ஆமாம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விஜயை வெளியில் எடுக்கவே முடியாது. இதுதான்ப்பா எனக்குமே வேணும். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காவேரி மூஞ்சை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்ல, இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலாவும் அவங்க மாமாவும். என்னங்க இதுக்கு என்னதான் முடிவு, என்ன முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல, இல்லைங்க இப்போ விஜயை கைது பண்ணிவிட்டு அப்புறம் எப்படிங்க வெண்ணிலாவோட சேர்ந்து வாழ முடியும் விஜயால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்க, இப்போ அதுக்காக விஜயை வெளியில் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க, இல்லைங்க நான் கேட்டதுக்கு ஒரு நல்ல முடிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, அவனை கொஞ்ச நேரம் நம்ம தவிக்க விட்டாதான் அந்த தவிப்பு என்னன்னு அவனுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமா தான் திருந்துவான். இது எல்லாமே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கழுத்தில் அவன் தாலியும் கட்ட ஆரம்பிப்பான். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு அவனை நீங்கள் வெளியில் கொண்டு வர நினச்சிங்கன்னா நீங்களோ இல்லை நானும் நினச்சா கூட கண்டிப்பாக விஜயையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்க முடியாது. ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவும் கேட்க, ஆமாங்க இதுதான் உண்மை, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்களே, கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ராகினியும் பார்த்து கண்ணை காட்டுறாரு. இப்படி காவேரி ரொம்பவே யோசனையோடு இருக்கிற தருணத்தில் தாத்தா என்ன பண்ணுறாங்க, வக்கீலை கூப்பிட்டுட்டு இறங்குறாங்க. ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிற காவேரியை பார்த்தா, வாங்க தாத்தா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னம்மா ஏமா நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், முள்ள நடந்த விஷயத்தை பற்றி தாத்தா கிட்ட சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, சீக்கிரமாக நம்ம விஜயை வெளியில் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்பவே தைரியமாக சொல்கிறத கேட்ட காவேரி, இல்லை தாத்தா அவர் மேலே வேறு மாதிரியான கேஸ் போட்டிருக்காங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்ட தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாதம்மா, ஒரு முக்கியமான ஆளை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. யாரை தாத்தா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராதாவை கூப்பிடுறாரு. ராதா வரதை பார்த்த இந்த பக்கம் ராகினிக்கு ஒன்றுமே புரியல, என்ன அத்தை இங்கே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதிக்கும் ஒரே குழப்பமா இருக்குது, என்ன இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ராகினி அஜியோட அம்மா எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க, தெரியலையப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் ரொம்பவே பதட்டத்தோட, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இருக்கட்டும்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி விசாரிக்க, என்ன அத்தை இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, ஏம்மா உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராகினிட்ட பேசிட்டு உள்ளே போகிறாங்க. ஆண்டி எப்படி தாத்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாத்தாவை பார்த்து கேட்க, அதுக்கப்புறமா நடந்ததை சொல்கிறாங்க. எப்போ எங்கள் வீட்டு மாப்பிள்ளை என் பேரை மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோடய பொண்ணு மூலியமாக தான் இந்த விஷயத்தை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வக்கீலை கையோடு அழைச்சிக்கிட்டு கூடவே என் பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு கூட கூட்டிகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாங்க. நல்ல காரியம் பண்ணீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராதாவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராதாவை பார்த்ததும் அன்பரசு கேட்குறாரு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்க, என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க, ரொம்பவே எதுவாக பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா இருக்க தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் என்ன காரியங்க நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்குறாங்க அன்பரசை பார்த்து. என்னடி விஜய் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்க, யாருங்க விஜய் தப்பு பண்ணானா, என் பையன் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, இப்போ என்னவோ உன் பையன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்க, நம்மளை வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பையனையும் மருமகளையும் சேர்த்தே அனுப்பி வச்சிருக்கான், இன்னுமா நீ உன் பையன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்க, உன் பையன் சொல்லிட்டு நீ தான் நினைக்கிற, அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஒரு பக்கம் சித்தியை பார்த்தா பாசத்தில் அப்படியே கண்ணீரே போகுது விஜய்க்கு. பாருங்க, நீங்கள் ஒரு பொய்யான நியூஸாக தான் விஜய் மேலே கொடுத்துருக்கீங்க, அதை தயவு செய்து நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க, இப்போ இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அன்பரசை பார்த்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம், என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராகினி பசுபதி இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா விஜயை வெளியில் விடுறாங்களா, இதுக்கப்புறமா பசுபதி ராகினி இவங்க ரெண்டு பேரோட நிலைமை என்னவா இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.